கண்ணீரோடு கூட கவலையோடு கூட என் தேவன் எதை எனக்கு சொல்ல போகிறார் என்று சொல்லி வெறுமையாக பிள்ளைகளை ஆசீர்வதி ஆற்றுமார்களை ஆதாயப்படுகிற தேவன் கேட்கிறதுக்கு காது உள்ளவர் கேட்கப்படுவேன் என்று சொல்கிறேன். ஐயா, இவர்கள் விதிகளை திறந்து வந்திருக்கிறார்கள், தன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி வந்திருக்கிறார்கள். என் தேவனாக கர்த்தர் இவர்களே நீ பேச வேண்டுமா சிரிக்கிறோம், நீ வல்லமை காய்ந்து வரும்படியாக அழைக்கிறோம். ஆண்டவரே, நீ ஒருவரையும் கிரியை செய்கிறவர், நீ ஒருவரையும் பயன்படுத்துகிறவர், நீ ஒருவரை என் மத்தியிலே பிரசனமாக இருக்கிறவர். என் மத்தியிலே பிரசனமாக இருந்து நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. நாளைய மத்தியில் எதை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறீர்களோ அதை கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறோம். அடியான மனத்தை நீங்கள் வழிநடத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து மூலமாக சேவிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு மண்குடம் ஓட்டையாட்டு அதுக்குள்ள தண்ணி கொண்டாந்து போட்டுனே இருக்கும். என்ன பண்ணணும்? என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? ஆமாண்டா. ஒரு ஓட்டையாக இருக்கிற ஒரு குடம் அதற்குள்ளே சரி, ஓட்டையாக இருக்கிற ஒரு குடத்துக்குள்ள தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பி கொண்டிருந்தால் அந்த குடம் என்ன ஆகும்? நிரம்பமா? ஒரு நாள் நிரம்பாது, அது நிறையாத குடம். கேட்குறீங்களா பின்னாடி? அதே போல இந்த மனுஷனுடைய இதயம் 4 துவாரங்களை கொண்டது. எத்தனை? 4 துவாரங்களை கொண்டது. அதிலே ஆண்டவருடைய வழிகள் நம்முடைய ஆசைகளை கொண்டு வந்து நிரப்பினாலும் போதும் சொல்லுமா? மனசு சொல்லுமா? சொல்லுங்க. யாரையும் போல ஆசையே இல்லை அப்படின்னு கை தூக்க மாட்டான் முடியாது. தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட எப்போது என்னை இருந்து கொண்டு வந்து வெளிச்சத்துக்குள்ளே போடுவா என்று சொல்லி அங்கேயே ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசை என்பது எல்லையும் தீராதது. ஆகவே ஆண்டவர் இந்த ஆசையிலே சொல்லுகிறார். சங்கீதம் 112:10 துன்மார்க்கருடைய ஆசை அழிந்து போகும். ஆகவே ஆசை என்பது சாதாரண ஒரு ஆசை. பேராசைனா இப்ப எல்லாருக்கும் பேராசை தான். பேராசை தான் சொல்லுங்க. என்ன நான் சொல்றேன்? பேராசை ஏன் சொல்லு? 73 வயசாக கூட இன்னும் நான் போயிட்டே இருக்கணும். 5 வேலை போனேன், மதுரை படிக்கலாம்னு சொல்லிட்டு 3 மாதம் ஓடி வந்துட்டேன். வேணா அந்த படிப்பு வேணா, 5 வேலை வேணா, சாக்கடை சேரு மோலாட்சி பார்த்து வேணாலும் ஓடி வந்துட்டேன். விட்டாங்க கடவுள் என்ன உள்ளே. 1974 பெங்களூருக்கு போனேன், நாட்டியாருக்கு போனேன், முதலாளி ஞான செல்வம் அலுவலகத்துக்கு போனேன், ட்ரை பண்ணாங்க. அங்கே போனேன். ஜெசிகா நம்ம அப்பா நட்டுறேன் வயிற்றுல இருந்து சத்திய வார்த்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு 1974 மார்ச் மாதம் 22 புஷ்கர் தந்தது அன்னைக்கு அடிச்சு அடினா ஏன் ஆண்டுடைய தீர்மானம் எது என்று சொன்னால் நம்முடைய ஆசை என்றைக்குமே அது தீராது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதாகமத்திலே ஆசை என்பது மனிதனுக்கு 2 விதம் இருக்கிறது. ஒரு மனிதன் பேராசை கொள்ளுகிறான், ஒரு மனிதன் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையை வாழ்கிறான். நம்ம எது இருக்கிறோம்? பேராசை இருக்கிறோமா? நான் பேராசை இருக்கிறேன். இன்னும் நிறைய சக்தி கொடுக்கணும், இன்னும் வல்லவர் கொடுக்கணும், நிறைய நாள் பேசணும் அப்படின்னு இல்லையா? அப்படி ஆசை தானே பேராசை தானே? சொல்ல மாட்டீங்களா? சரி, உங்களுக்கு யார் ஆசை? ஒருத்தருக்கு ஆசை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசைப்படுறது சரி, அதிலே தேவனுடைய சித்தம் இருக்க வேண்டும் இல்லைங்களா? அதை இப்பதான் நான் பார்க்கிறோம். பேராசையினாலே வருகிற துன்பங்கள் எவை என்று சொல்லி நம்மளுக்கு 6 பகுதி இருக்கு. நான் உங்களுக்கு 3 பகுதியை பேசிட்டு போறேன். 3 பகுதி. ஆசையினால் வருகிற தீமைகள் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஆதி மனிதன், ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம், அதை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆதியிலே படைக்கப்பட்ட மனிதன் அங்க சொல்லுங்க யாருன்னு அதுக்கு சொல்ல மாட்டீங்களா? ஐயா, வீட்டு சைடுகள் பிடிக்கல அப்படி மௌனமாக போகணும்னு சொல்லிட்டீங்களா? ஆதியிலே படைக்கப்பட்ட மனிதன் யார்? ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் தான் அவருடைய பிள்ளைகள். அந்த ஆதாம் ஏவாளும் தேவனாகிய கர்த்தரோடு அழைத்து சென்று தோட்டத்தில் எல்லாவற்றையும் தன் வாயின் வார்த்தையினாலே உருவாக்கி இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களை படைத்தவர் இது நலம் என்று அறிந்தார். நாம் படைப்பது சரி என்று சொல்லி அறிந்திருக்கிறார். அவைகளை படைத்தார். இந்த மனுஷனை மாத்திரம் தன்னுடைய சாயலை படைத்தால் தன்னை போல் இருக்க வேண்டும், தன்னை போல் சார்ந்து இருக்க வேண்டும், தன்னுடைய எண்ணங்களை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் படைத்திருந்து அவர் கூட்டு காட்டுறாங்க. அவர்களே பல எல்லாம் தான் சரி. இப்போ சந்தோஷம் தானே? எதை தோட்டத்தில் பழங்கள் நிறைந்தது, குளிர்ச்சியான ஒரு பகுதி, தோட்டம் நிறைந்தது, எல்லாத்தையும் காட்டுறது கிட்ட வந்து இந்த மக்கள் இருக்கிற அடி மாதிரி பூசிக்காத சொன்னா எவ்வளவு கோபப்பட்டானா? இல்ல. தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஆண்டவர் அதை நீங்கள் புசிக்கும் நாளிலே நன்மை தீமை
அரிய பக்க கனி என்று சொல்லி அவர்களை விட்டு செல்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 3:5 ஆதியே தேவனாக புசிக்க வேண்டாம் என்ற கனியின் மீது ஆசை கொண்டாத ஸ்திரீ, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று சொல்லி யார் சொல்றது? சாத்தா. யார் சொல்றீங்க? நன்றிங்க. இவர்கள் ஆண்டவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது பரலோகத்திலே பிதாவை போல் மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட அந்த லூசிபரை தேவனாக என்ன செஞ்சாரு? தாழ தள்ளினார் பூமிக்கு. பூமியில வந்து இங்க பரலோகத்தில் அவருடைய ராஜ்யம், பூலோகத்தை என்ன செய்கிறார்? நம்முடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி யோவான் வந்து அம்மா ஆண்டு சொன்னாரா? அம்மா ஐயா சொன்னார் என்ன சொன்னாருமா? எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இந்த பாட்டை பார்த்து அந்த அம்மா தப்பு, அதான் போய் சொல்லிக்கலாம். இதுல நன்மை தீமை அல்ல, அதை போல மாறுவீர்கள், தேவனை போல மாறுவீர்கள் என்று சொல்லி சாத்தான் சொல்ல பார்த்தா என்ன வந்துச்சு? ஆசை. ஆசை வந்த வார்த்தையை பாருங்க. 6ஆம் சொல்லு, நீங்க படிக்கிறீங்க, அந்த படிக்கணும். அந்த விருட்சம் புஷ்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு நிச்சயிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு பாருங்க. எவ்வளவு பாருங்க, கை வரல, கை எட்டாவது அதுல இந்த அம்மாவுடைய கண் பார்வை இப்போது இதனால பார்வை படுது. அப்போது அந்த பார்வையில் வித்தியாசம் இல்லை. எப்போது சாத்தா சொன்னாரோ மனசுக்குள்ளே அவருக்கு ஆசை வந்த மாத்திரத்தை அது பேராசையாய் மாறியது. அது புசிப்புக்கு நல்லதா, பார்வைக்கு இன்பமானது, புத்தியை தெரிவிக்கிறார். எங்களுக்கு புத்தி, நம்ம புத்தி, அடுத்த புத்தி பாருங்க. என்ன எவ்வளவு வருஷத்துடைய எண்ணம் இருதயத்திலிருந்து வருகிற சிந்தனை புத்தியை தெரிவிக்கிறதா இருக்கிறது. அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதை பறித்து அவன் புசித்தார். நல்லது தானே? நல்லது கேட்டதா? நீங்க தான் திருப்பி சொல்லணும். ஆனால் என்னாகும் புத்தகம் 32வது அதிகாரம் 23வது சொல்கிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயம் நம்புங்கள். அது அவங்க அறியாது போனார்கள். அவரோட பாவம் அவங்களை பிடித்தொடர்ந்தது. வீட்டுக்காரர் வந்தாரு, மற்றவங்க ஐயா அண்ணன் பணம் சாப்பிடுங்க. அவரு அடி எங்க வச்சு பணம் கேட்டாரா? அன்னைக்கே கேட்டுருக்காங்களா? நீ பாவம் வந்துருக்குமா? மனைவி பொறுத்தவரைக்கும் பண்ணிட்டா கேட்டாலே சாப்பிட்டோம். நீ கூட ஐயா வேலை வர அவன் கூட தேவை கேட்டா சாப்பிடணும். ஒரே சோழியம் யார் ஆட்சி? அது கூட சிரிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தானே அவங்களுக்கு தானே தாழ்வா பேசிக்கிறேன், உங்களுக்கு தானே பெருமையா பேசிக்கிறேன். எல்லாமே மௌனமாகிறீங்களே. எங்க போகும்போது ஆண்டவனே, ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எங்க இருக்கிறான்? நம்ம கூட இருக்கிறான். உங்க கூட அதிக நேரம் பயன்படுத்துறது யார்? பயன்படுத்துறது யார் அதிகமா? காலையிலிருந்து கோயிலுக்கு வர யார் கேட்டுருந்தீங்க? யார் தெரிஞ்சீங்க? அவன் கூட தான் இருக்கு. அவன் தான் வச்சிருந்தீங்க. கோயிலுக்கு வரும்போது அவன் கைப்பை வச்சுட்டு வந்துக்கிறீங்க. எங்க இங்க வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா காலில் போட்டு வந்துக்கிறீங்க. ஒன்று அதில் இறக்கி வச்சுட்டு வந்துக்கிறீங்க. அவன் இங்க எல்லா வேலை பற்றி போய் மாட்டி வந்து யார் வந்துடும்? அவன் வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ பழத்தை கொடுத்துட்டு போறாங்கம்மா. இப்போ வேண்டாம் சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல. புசிதான் புசித்தாலாயிட்டாங்களா? உடனே கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறந்த மாத்திரத்திலே நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவனுக்கு விரோதமாக என்று சொல்லி ஆசையினாலே தேவன் வருகிற வேளையிலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள், தங்களை மறைத்துக் கொண்டார்கள். இப்ப நீங்க அம்மா பாத்தீங்க, வீட்டுல சின்ன குழந்தை, வீட்டுல ஒரு டிவி இருக்கு, பால் விளையாடி வந்து வச்சிருச்சு. அம்மா என்ன பண்றீங்க? ஐயோ நீ அன்பு மகனே, அப்பா டீ வச்சிட்டியா? வேற டீ வாங்கினா அப்பா வந்து அப்படின்னு சொல்றீங்களா? அப்பா வர நேரம் கஷ்டப்பட்டு வர கொஞ்சம் நிகழ்வா டிவி என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க அன்புக்குள்ள வச்சிருச்சு, வேற ஒன்று வாங்கி சொல்லுங்க. எங்க இருப்பாங்க? அப்போ எங்க இருப்பாங்க? அம்மா பின்னாடி